ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜம்ப் ஃபார் பிளைண்ட் ராட். ஓகே, உள்ளே போயிடலாம். லோடிங் ஆகட்டும். டக்கு டக்கு டக்குன்னு லோடிங் ஆகும். பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பில் அடிச்சு ஆளில் போட்டுருங்க. மறந்துடாம இது எல்லாத்தையும் பண்ணிடணும். ஓகேவா? இதெல்லாம் ஹலோ ஓகே, கேமுக்குள்ளே சீக்கிரம் போக மாட்டேங்கிட்டே. என்ன பண்றது? அப்பா போயிடுச்சு. ஒரு வழியாக கேமுக்குள்ளே போய்விட்டது. நாங்க ஜம்ப் பண்ணி தான் இதில் எடுக்கணும் போல. இல்லையா அது பக்காதுன்னு நினைக்கிறேங்க. தெரிய மாட்டேங்குது எது வந்தாலும். இப்போதான் தெரியுது. ஓல்டு எடுப்போம். இன்னும் 2 இருக்குது. 10 ரூபா per second. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துருவோம். அடுத்த மாதிரியும் எடுத்துட்டு வந்துடுவோம் கூட. எடுத்துன போய் உள்ள போ. வரல. அப்பா வந்துச்சு, தப்பிச்சிட்டேன். ஓகே, 2 எடுத்துட்டு வந்துருக்கோம். 10 ரூபான்னு பிளேஸ் அண்ட் பிளேஸ் எடுத்து பிளேஸ் பண்ணிட்டேன். 10 பேசிக்கா அப்கிரேட் பண்ற ஆப்ஷன் இல்லை கைஸ். நான் ஒரு 200 சேர்த்து போவோம். அது வந்து ரோட் பிளாக்ஸ் அதையும் போட்டுக்குவோம். அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஒருத்த தான் வரும் போல. போட்டு கேஷ் தந்திருக்கானுங்க. கேஷ் தந்திருக்கானுங்க. இதுக்கு மேல இதுங்க 20 ஒன்று போடுவோம். 24 ஒன்று போட்டுக்கணும். லெஜெண்டரி ஏரியா வரைக்கும் நம்மளால இப்போ போக முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதையுமே வேணாம், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம டேரக்டா போயிடுவோம். ஜஸ்ட் மிஸ் தான். ஏன்னா எப்பிக் ஏரியாவில் இருந்துச்சு, லெஜெண்டரி ஏரியாவுக்கு போக முடியாதா? தீபத்தை பண்ண முடியும். டைமண்ட்ல இருக்குதுக்கும் 500 ரூபா per செகண்டுக்கு. எவ்வளோ பெரிய அமௌண்ட் பார்த்தீங்களா? சூப்பரா தூக்கே. பக்கடி ரிசா பக்கா இருக்குது. எவ்வளோ இப்போதான் 1000 ரூபாயா இருந்திருக்கா? 2 செகண்டுக்கு 1000. per செகண்டுக்கு 1000 ரூபா தருது. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, டக்குனு இப்படி போயிட்டு 1000 ரூபா சேர்ந்துருது per செகண்டுக்குன்னு நினைச்சேன். செகண்ட் பவருக்கு 50 மில்லியனு. என்கிட்ட 1 மில்லியன் கூட இல்லடா. பார்த்தீங்களா? ஸ்வாப்ஸோட இருக்கான். செலஸ்ட்ரலா 2 மில்லியன், 3 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன் வேற லெவல்ல வச்சிருக்கான். ஓகே, குஸ்தி கம்ப்ளீட்டடா. என்னடா இது டெய்லி குஸ்டின்னு போகுது. மேல சைட்ல எவ்வளோ காசு சேர்ந்துருக்குது? சரி, 23 இருக்குது. ஓகே, நம்ம போவோமா? மேல தீபத்தை எடுப்போம். ஓகே, கொஞ்சம் கார் அதிகமாகுமா? 23K இருக்கு. என்ன பண்ணி கட்டானுங்கள. எப்பிக் ஏரியாவுக்கு நம்ம போக முடியாதாங்க. கொஞ்சம் கஷ்டம். எப்பிக் ஏரியாவுக்கு நம்ம போக முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம். 30K சேர்ந்துருச்சு. ஒரு ஆள் 37K நம்மள்கிட்ட இப்போ இருக்கு. அதை பற்றி நல்லா போடுங்க. என்ன பண்ணியா லெஜெண்டரி ஏரியாவுக்கு போக முடியாது. இதையும் எப்பிக் ஏரியா வரைக்கும் நாங்கள் போக முடியும். நான் பண்றது? மை காட், 150 டைமண்ட்ல வச்சுச்சுல அது. எப்பா திடீர்னு வருது. எதுவுமே அப்போது நம்மளுக்கு ஒருத்தர் கேட்ஸ் அப்படியே இப்படி கொஞ்சம் போய் இது வந்துடுவேன். பாருங்க, போக முடியல. தீபத்தான் எடுத்தே ஆகும், வேற வழியே இல்லை. ஆனால் தீபத்தை பண்ணா பவர் கொஞ்சம் அதிகமாகும். க்ளோஸ் யுவர் மணி இருக்கு. மணி இல்லை, ஜம்ப். நாளை கோல்டு ஒன்று இருக்குதா? நான் பார்த்தேன், கண் கூட காட்சியா பார்த்தேன். இந்த பாருங்க, கிட்டத்தட்ட போயிட்டேன் கைஸ். இருங்களேன் ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட அதான் போக முடியுதுல கைஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? போக முடியல தான்ட்டு போய் ஒரு நிமிஷம் காசு எடுத்துட்டு பட்டுன்னு அப்டேட்டை போடுவோம்.
63 இருக்கு. 63K இருக்கு. 74 வேணுமா? ஏன்னா டபுள் பத்தாதுன்னு ரொம்ப தப்பு. 74 4 1K தான். 1K 75 சேர்ந்துச்சு. நம்மளே நம்புற இது தேவை. நாய் வேற விளையாடு. லெஜெண்டரி ஏரியாவுக்கு இன்னும் போக முடியாது கைஸ். ஐ எம் நாட் ரோட் பிளாக் ஸ்பெண்டர். நான் அந்த ரோட் பிளாக்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பாருங்க கோல்டு வாங்கிட்டேன். ஆனாலும் இதுவும் நம்மளுக்கு மொக்க தான் கைஸ். ஆனால் அது வச்சு 500 ரூபா விட்டுச்சு. இதில் பாய் தான் கொடுக்குது. வந்து போகும் ஓகே. இனி வந்து வச்சிருவோம். கொஞ்சம் காசு நான் எடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு நான் இப்போ போலப்பா. மில்லியன்ல நீங்க கேக்குறீங்க. ஐயோ டாப் சகு 500K மில்லியன்ல தரும்ப்பா. பயங்கரமானதுப்பா. மேக்ஸ் இன்னும் 80 போட்டு பார்ப்போமா? ஓகே 80 வந்துருச்சியா? அதான் மேக்ஸா? எழுபதுல இருந்துருக்கப்ப இருங்க. இப்போ போக முடியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். லெஜெண்டரி ஏரியாவுக்கு போகவே முடிய மாட்டேங்குது. 94 வேணுமாங்க ஜம்ப்பு. 94னா இன்னும் கொஞ்சம் தானேயா. 90 வந்தா கூட போக முடியாது போலயே. இங்க ஒரு நாளே கோல்ட்ல இருக்கு. 150 ரூபா கண்டிப்பா வரும். நினைச்சா வந்துருச்சு. பட்டு ஒரு ஜம்பா போட்டு. ஓ மை காட், எனக்கு ஆப் இருக்குனே ஒழுங்கா பார்க்கல. நல்லா குடிச்சிட்டேன். லக்கி பிளாக்யா ஆத்தியா 1 மில்லியன் சீக்கிரட்ல எடுத்துட்டு வந்துருக்கான் இவன். ஆனா இன்னும் எப்பிக் ஏரியாவை தவிர எடுக்க முடியாது. அடிங்க ஸ்லோ ஜம்ப்ரா. போயிட்டு இதையும் அந்த இடத்துல வச்சுப்போம். பாட்டுன்னு போயிட்டு வந்துருவோம். பரவாயில்லையே. 1 lakh சேர்த்தாச்சு. 84 lakh வேணுமா அடுத்ததுக்கு? 84 கேட்குறானுங்க. காசே இருக்க மாட்டேங்குது. ஓகே திரும்ப போயிட்டு கிடைக்கும். 84 வந்துடுறா. 64 தான் வந்துருக்கு. ஓகே திரும்ப போயிட்டு காசு எடுப்போம். 84 வரல. அதுக்காக 84 வர மாட்டேங்குது. ஓகே காசு போயிட்டு போட்டாலும் இன்னும் 4 வேணுமா? 4 இருக்கும். போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் வேற அடி மாத்தி கொடுத்துட்றேன். ஓகே இந்த இடத்துல அதாவது 50 40 தான். எவ்வளோ போன ஆப்ஷன் இல்ல. நல்லா இருக்கேன். பட்டு போயிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொன்று இருந்துச்சு பாருங்க. அதையும் நம்ம தூக்கிட்டு வந்துடுவோம். டைமண்ட்ல கிடைக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல ஃபுல்லா டைமண்டா இருக்குது. எப்பிக் ஏரியாவுக்கு போனா ஒண்ணு கூட இல்லை. இருக்குது டைமண்ட்ல 10 550 வேற லெவல். இப்படிதாண்டா இருக்கணும் இருந்தா. இது வந்து இதோட 50 ரூபா, அதாவது 80 ரூபா இதோட. பார்த்தீங்களா? இதை கொண்டு போய் வச்சிருவோம். ப்ளேஸ் பண்ணிட்டான். திரும்ப நம்ம போயிட்டு காசு எடுப்போம். யாருங்க அதுக்குள்ள 5K சூப்பர் பிரைன் டிஃபைக்கு அவனோட பெஸ்ட் பிரைன் ரேட்னா 10 சீஸ் டைமண்ட் 10 சீஸ். ஓகே இன்னும் 4 கேட்குறானுங்க. பட்டு போயிட்டு இதையும் எடுத்து விட்டு ஓகே 1 2 மித்திக் ஏரியாவுக்கு போக முடியும் என்று சொல்ல மாட்டேன். மித்திக் ஏரியாவுக்கு போக முடியாது ப்ளீஸ்.
ஓகே லெஜெண்டரி வந்தாச்சு. லெஜெண்டரி லெஜெண்டரி லெஜெண்டரியில டைமண்ட் வச்சிருக்காடா. எனக்கு டைமண்ட் கூட இல்ல. ஏய் டைமண்ட் கோல்டு கூட இல்ல. கோல்டு இருந்தாச்சு பரவாயில்ல. ஓ மை காட். சரி இது 2 3k இது இருக்குது. ஓ மை சூப்பரா 3kடா. கேச்சு பாட்டு இந்த ஒயிட் கலர் வந்ததும் போட்டு எடுத்துக்கிடுவேன். அப்படியே ஒரு ஜம்பா போட்டா அது நிமிஷம் லாபா வருது. ஏய் லெஜெண்டரியில போயிட்டு 3k கொண்டு எடுத்துட்டு வந்துட்டோம். டன் 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 பல்லேரினா காப்புச்சினா. ஓகே நம்ம போயிட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுவோம். அது டைப் பண்ணால் நிறைய காசு அடையுது. ரீபெட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். அடுத்து போயிட்டு இன்னொரு ஒரு ரெண்டு 3 லெஜெண்டரி எடுத்துட்டு வந்துருவோம். எப்பிக் ஏரியாவில் கோல்டன்லாம் வருது. இதெல்லாம் கோல்டன் இருக்கா 6k. இது வந்து 6 இது 7 இருக்கும். 7 இருக்கட்டும். நீ இந்த 2 கோல்டும் வந்து எடுக்கிறேன்டா. கவலைப்படாதீங்களா எடுப்பேன். திரும்ப வருவேன் மீண்டும் வருவேன். டக்குனு பட்டன் ஓடிடணும். ஏன்னா அந்த 2 கோல்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது ப்ளீஸ். டக்கு டக்குன்னு மேலே போடா. ஓய்யோ 6k தூக்கிடு. இந்த கோல்டு வேற டைம் இருக்கான்னு அதையும் தூக்கிட்டோன்னா ரீபெட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே வந்தாச்சு. கரெக்டாடா டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு மேலே போயிடு. ஏய் மறந்து போயிடுச்சே. டைமண்ட்ல ஸ்பான் ஆகுமா எப்படி இருக்கும்? ஆவாது ஆவாது அது தெரியும். ரொம்ப ரேரு இந்த ஸ்பான் ஆகுது இன்னைக்கு டைமண்ட். அப்படிலாம் அதில் ஸ்பானே ஆக மாட்டேங்குது. வச்சிருக்கானுங்களா பில்லியனும் வச்சிருக்கானுங்க. நம்மளால ஆனால் எதுவுமே பண்ண முடியாது. 6k 7k பேக்ல இருக்கா. அதனால ஒரு இது காணும். ஆமாலதான் வச்சிருக்கல கோல்டு. இது வந்து என்ன இது வந்து ஸ்டோனா செஞ்சிடும். நம்ம வந்து ரீபெட் பண்ணிடுவோம். பார்த்துன்னு போயிட்டு இவரை போட படுப்போம். அடுத்த ரீபெட்டுக்கு எவ்வளோ தேவை? 60 தான் தேவையா? 60 ரொம்ப ஈஸி. நம்ம லெஜெண்டரியில வச்சிருக்கோங்கிறதுனால 60 கொஞ்சம் ஈஸி. ஈஸி பிசி 2 மினிட்ஸ் வந்துருச்சு. ஓகே அடுத்து வந்து ரீச் 53யா? ஓகே போட்டு விட்டுருவோம். 53 தானே. 60 சேர்ந்துச்சு. ஓகே ரீபெட் போட்டுருவோம். கைஸ் ரீபெட் அடுத்து 80 தேவைப்படுது. அதையும் மட்டும் விட்டுருவோம். 2 3 4 5 6 7 போட்டா 80. அவ்வளவுதான். இது என் பாட்டு போய் போட்டுருக்கோம். இன்னுமே மட்டும் 2 மில்லியன் இருக்கு. 2 3 4 5 6 7 8 9 இங்க கேட்பானுங்க. 2 ஏரியா போக முடியும். அட்டை இருக்குது. போயிட்டு 200 காசு எடுத்துட்டு இதோட போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எடுத்து அடுத்ததாக டீக்கு தான் போக போறோம். கேக்குறானு 50 மில்லியன் தான் வாய்ப்பு இல்லக்கா. 2 மில்லியன் நினைச்சேன். 6 மில்லியன் நம்ம கிட்ட இருக்கு. 6 மில்லியனுக்கு போடுறா இல்லா இல்லையா? டீக்கு போறதுக்கு 44 வேணுமா? போக முடியாது. கேம்ஸ் லெஜெண்டரியில போயிட்டு ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். லபாக தானே வச்சிருந்தான். ஆமா பாக்க எடுத்துட்டு வராங்க. கேம்ஸ் லபாக்கு சத்துர்னோட்டா. ஓகே எதுலையுமே மில்லியன் சேர மாட்டேங்குது. ஓகே கேம்ஸ் பாட்டு இதையும் எடுத்துட்டு டைரக்டா நம்ம போயிடுவோம். 5 மில்லியன் நமக்கு இருக்குல்ல. என்ன பண்ணியா? ஓ ஓகே இன்னும் கொஞ்சம் காசு தேவை. 5.90 மில்லியன் கேட்குறானுங்க.
5.80 மில்லியன் தான் வச்சிருக்கோம். திரும்ப போயிட்டு காசுலாம் கலெக்ட் பண்ணுவோம். என்னடா 6 மில்லியனே சேர்ந்துச்சுடா, தாங்கடா வச்சோங்கடா. ஓகே, இதுக்கு ஒரு அப்டேட்டை போட்டுருவோம். ஆனால் நம்மளால முடியல கைஸ் போகிறதுக்கு. ஒரே நேரத்தில் 2 அடியாக விட்றானுங்க. சேர்த்துறேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டை. போயிடலாம்னு நினைச்சேன், போக முடியல. அதான் இந்த டை காரணம். கைஸ் இதுல என்ன ஜம்ப் போனா பட்டின ஆடுறானா? இங்க பாருங்க, 2 தடவை ஆடுறான், அப்புறம் திரும்ப ஜம்பே அடிக்க பண்ண முடியுது. ஐயோ கஷ்டமா இருக்கு கைஸ். ஜம்ப் ஏத்துனதும் கொஞ்சம் கஷ்டமாகுது. மை காட், என்ன கைஸ் பண்றது? திரும்ப போவேன். இங்க பாருங்க இப்படிலாம் ஆனா என்ன பண்ண முடியும்? ஓரத்துல தான் அப்படிலாம் நம்ம போகணுங்க. திரும்ப இதே இடத்துலயா? இப்படிலாம் பண்ண கூடாதா? ஓகே, நான் இப்பதான் போனுச்சு, போலாம். அஜெண்டட் வந்தாச்சு. எவ்வளோ 3.9. ஓகே, இதுல கோல்ட்ல வந்தா போதும். நாளை பாருங்க கைஸ், நிறைய பிரைட்லாம் இருக்கு. முடியல இண்டெக்ஸ். ஓகே, இது வந்து இன்வைட் பண்றது அவனு வேணாம். ரீபத்தி எடுத்து விட்டா அவ்வளவே முடிச்சு விட்டீங்கிற மாதிரி ஆயிரும். அதனால எடுக்க வேண்டாம். ஓகே, எதுவுமே இல்லையடா, பாருங்களா. ஒண்ணுமே இல்லை. சரி இருக்கட்டும், பார்த்துக்குவோம். இனிமே அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாமா? பாலினா குடிச்சு வந்து கோல்டு கரெக்டா இந்த இடத்துல ஸ்பான் ஆயிருக்கு பாருங்களேன். இப்போ சூறாவளி வந்துச்சா, பட்டன் போய் எடுத்துட்டு டக்குனு ஒரு ஜம்பை போட்டுருங்க. அதான் சிக்கே. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டேன். சூறாவளிக்கு நான் கொண்டு போயிருவோம். பாருங்க, லாவாலாம் இருக்குது சுனாமி. வச்சா இவன் மித்தியை வச்சிருக்கான். என்னோட ப்ரோ பிளேயர் ஆக்கான். மித்திக்கு சீக்ரெட் டவர்ல மித்திக்குல ஸ்பான் இருக்கு. ஆனா இது நம்மளால எடுக்க முடியாது. ஜெட்பேக் ஃபியூஸ் மிஷின் இருக்கு, இதுல போட்டு வச்சிருவோம். ஓகே, எடுத்துட்டு வருவான். அப்போ ஒரே போடா போட்டுருவோமா? டைப் பண்ணி பார்க்கலாம். எடுத்துட்டு வாடா பட்டு பட்டுன்னு. எங்க எடுத்துட்டு வருவானா இல்லையா? ஒருவேளை டேரக்டா போயிட்டானோ? சந்தேகமா இருக்கே. கேஸ் சக்தி பிளாக் இருக்கான்னு ஒருட்டு பார்ப்போம். இல்ல கேஸ் எடுத்துட்டு வந்தான் நினைக்கிறேன். கோல்டுல பல்லேறினா இது வருமா? ஓகே, ஐயோ உள்ளப்படா. எப்படா செத்தேன்? செத்துறேன், முடிச்சு விட்டாங்க. போடா போடா, நல்லா போடா, இங்க இருக்காதுடா. மேல வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு மேல போயிடலாம். டக்குனு வந்து இந்த வலையினா கப்புச்சினா எடுத்துட்டு ஒரே குதி. அங்க என்ன கோல்டு இருக்கு? இல்ல கோல்ட்ல இருக்கும். கொஞ்சம் சந்தேகப்பட்டேனே. கோல்டெல்லாம் இருக்காது தெரியும் எனக்கு. ஓகே, தூக்கி அடுத்த ட்ராலா அந்த சிசை நொல்லன் வலையினா குடிச்சினான். நீ பேரு இந்த ட்ராலையும் இங்க போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஈவெண்ட் செட் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் தான் இருக்குமா கைஸ் ஈவெண்ட்? இது எதுக்கு கைஸ் ஸ்பான் ஆகணும்? ஒரு நிமிஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா அப்டேட் பண்ணலாம். 6 மில்லியன்லாம் சேர்ந்துடுது. எனக்கு இவ்வளவுதான் சேர்ந்துருக்கு. சரி, 80 மில்லியன் இருக்கு. அதுக்கு ஒரு மிஸ்டேக் ஏரியாவுக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம். அது இன்னும் 22 மில்லியன் இருக்கா? ஒரே ஒரு தடவை போட்டா போதும் மிஸ்டேக் ஏரியாவுக்கு போக முடியும் கைஸ். இப்ப என்னால
பார்த்துக்கோங்க. மித்திக் ஏரியாவுக்கு போற அளவுக்கு நான் வந்துட்டேன். சாரி, ஏறினதும் ஆப்பு வைக்கிறானே கைஸ், ஏறினதும் ஆப்பு வைக்கிறானே. அப்பாடா வச்சிருங்க ஆப்பு. கோல்ல இருக்கா 52K, அதுக்கு 60 தான் கேட்குறாங்க. ஒன்று சொல்லுங்க, 40 தான் இருக்கா? ஏன் வராம சீனி இருக்குது? ஒரு ஓரமா போயிட்டு வந்தா எல்லாம் ஒரே அளக்கணைங்கிற மாதிரி பண்றாங்க. ஒரு புதிய போடு. நித்தி கேட்டு ஜாப் 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 சகுர் ஒருத்தன் எடுத்துட்டு வராங்க. ஜாப் 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 சகுர் அப்படின்னு எடுத்துட்டு வரேன். தரான் பாருங்க. எப்பா என்ன ஹைட்டு! என்கிட்ட ஒரு கடன் வாங்குவோமா? ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சு ப்ரோ. ஜாப் 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 சகுர் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போல கைஸ். அட்டெண்டிங் வச்சிருக்கேன். மித்திக்கல மாத்தா அத்தை வச்சிருக்கேன். இதை தூக்கிறோம். தூக்குடா ப்ளீஸ். 52Kடா. இப்ப இந்த எப்பிக்கும் போயிட்டு இந்த கிடைக்கிறதா சப்மிட் கொடுத்துக்குவோம். இன்னும் ஒரே ஒரு பிரெயின் தான். சரி பார்த்துக்கோங்க. சரி எப்பிக்கும் ஃப்ரீ போட்டுருவோம். என்னத்துக்கு ஆமீடா 33K தானே போட்டு விடு. 10 நிமிஷம் ஆகுமா? டிராகன் கொடு. ஏகப்பட்டது வந்து போகுது கீஸ். மித்திக் ஏரியாவுக்கு நம்ம போகலாம். பட்டு மித்திக் ஏரியாவுக்கு போயிடலாம் கைஸ். திரும்ப ஸ்டார்ட்டா ஏயா ஒரு நிமிஷத்துக்கு நீங்க போறது போனாமே இருக்கலாமேடா. சொல்றேன் ஜஸ்ட் மிஸ் கைஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் மிஸ். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வருவான் சாஸ்திரம். முடியலடா எப்பா. அப்படி லெஜெண்டரிக்கு போகிறதுக்கு தேவையான ஸ்பீடு மட்டும் வச்சுக்கோமா. ஸ்பீடு 100ன்னு வச்சுக்கோங்க கைஸ். 100 இருக்கட்டும். நான் ஓவரா ஜம்ப் ஆகுது. அபாக்காவை எடுத்துட்டு மேலே போகிறேன். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் கிவ் மீ ப்ரோ. தரமாட்டேன். சும்மா விளையாடு. கேட்கவே போது கேட்காது. இது அந்த ஒரு பிரச்சனையும் இது. ஜம்ப் போடுறா சார். மேலே போக முடியும்னா 40 போக முடியாது. அப்ப எல்லார பண்ணிட்டு 140 என்னத்துக்கு 150 வச்சுக்கோமா. அவ்வளோதான் இருக்கா. 150 வைக்க முடியாதுடா. போடான்னு அனுப்பிச்சு விட்டானுங்க. சரி நீபதி இதுதான் எடுத்தான் கீஸ் ஆகணும். 31க்கு மாறுது. ஓகே இதுமே இந்த மித்திக்க வச்சு நம்ம ஓட்டலாம். அதுக்கு என்ன மித்திக்கு ஏரியாவுக்கு போய் இன்னொரு 2 மித்திக்கு எடுத்துட்டு வந்துடுவோம் கைஸ். இதான் சரின்னு தோன்றுகிறது. ஏரியாவுக்கு போக மாட்டேங்கிறானே. இங்க பாருங்க இத்தனை தடவை பண்ணா அடுத்த டிசாஸ்டரே வந்துடுது. இங்க பாருங்க நான் இப்ப என்னத்த சொல்ல. போகவே முடியாது. அப்புறம் நான் எப்படி கைஸ் போவேன்? சுனாமிலே போய் விடுவான் இந்த சூறாவளியில. சரி அப்படின்னா நம்ம இதுல ஏதாச்சும் ஓட்டி ஆகணும். ஓகே தூக்கு 50 மில்லியன் இருக்கு கைஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் ஃப்ளோர் அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் வா இருக்கட்டும். லேப்டாப்பு டைமண்ட்ல வச்சிருக்கேன். யாருமே லேப்பு தருது கைஸ். பாருங்க 5 லேக்கு பில்லியன்ல சேர்த்துட்டு இருக்கு. எங்க போனான்னு தெரியல. பேசுறேன்.